நமக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? பழனியில வச்சு நீங்க என் கழுத்துல தாலி கட்டி 1 மாசம் ஆயிருக்கும்ல? சரவணன், நீங்க போய் இருங்க அவனோட. வேண்டாம் நடாஷா, நீ பேசாம இருன்னு சொல்றல்ல. நீங்க அவனை கூட்டிட்டு போங்க சரவணன். வா கிருஷ்ணா, நீ மாடி ஏறி ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நீ எங்க ரூம்ல இரு, நான் உன் ரூம்ல போய் தூங்குறேன். நான் நடிப்புடாமா, உலகமகா நடிப்பு. அவனை பார்த்தாலே பிடிக்கல, அவன் மூஞ்சியும் முகரியும் அவனை பார்த்தாலே வாந்தி வருது. நீ நான் டைலாக் விட்டாவ. நடாஷா, எக்ஸலென்ட்டா இருக்கு. You made this? Yes dad. Really? Dad. யாருமா அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க? இல்ல டாட், நெட்ல இருந்த ரெசிபி எடுத்து நானே பண்ணேன். I see. அம்மாவை கிச்சனுக்குள்ளே விடலையே. அதான் நான் பார்த்தேன். இவ்வளவு டேஸ்டா இருக்கும் போதே நான் நினைச்சேன். ஆக்சுவலி ஆன்லைன்ல ரெசிபி பார்த்து செஞ்சா எதுவுமே சரியா வராது, மோஸ்டா சொதப்பிடும். ஆனா இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. சரவணனுக்காக சமைச்சதுனாலயோ என்னவோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாப்பிடுங்க சரவணன். சரவணன், you are really lucky. இதுவரை அவ எங்களுக்கு காஃபி கூட போட்டு கொடுத்ததில்லை. நாங்க அவ்வளவு செல்லமா வளர்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு பண்ணிருக்கிறத நினைச்சா really I'm surprised. அதான் பெண்களோட நேச்சர் போல இருக்கு இல்ல? ஆனா விஜய் கிட்ட சேஞ்சஸ் இவ்வளவு சீக்கிரமா தெரியல. இன்ஃபேக்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் 7 years நான் தான் குக் பண்ணிட்டு இருந்தேன். What? 7 years? Yes. எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையே. இல்லடா, நீ குழந்தையா இருந்தனால உனக்கு தெரியாது. அப்ப நான் தான் சமைச்சேன். ஏன்னா உங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஒர்க்கில் பிஸி, அதனால நான் தான் கிச்சனை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பிஸ்னஸில் பிஸி ஆயிட்டேன்னா அப்புறம் ஒரு குக்கை ஹையர் பண்ணிட்டோம். அப்பப்போ சமைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது செய்வா, ஆனா ரிசல்ட் ரொம்ப டிசாஸ்டர். ஐயோ பாவம் ஆண்டி. இட்ஸ் only for fun. அப்போ அப்பாவை ஒரு நாள் குக் பண்ண சொல்லலாம். என்ன? ஐயோ இல்லம்மா, ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. என்ன கிருஷ்ணா பேசாம இருக்க? இல்ல தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டேப்லெட் ஏதாவது வேணுமா? இல்ல என்கிட்டயே இருக்கு, நான் சாப்பிட்டு போய் போட்டுக்கிறேன். நானும் சரவணனும் எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வரலான்னு இருக்கோம் டாட். ஓ ஷுவர், நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். அப்ப நடந்த பிரச்சனையில சொல்ல முடியல. நீங்க எங்க போகணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க? சரவணன் ஊட்டி கொடைக்கானல்லாம் போலான்னு சொன்னாரு. வாட்? ஊட்டி கொடைக்கானலா? நோ 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 நோ, ஐ வில் அரேஞ்ச் ஃபார் அ குட் ட்ரிப். நல்ல ட்ரிப்னா நியூசிலாந்து போங்க, இல்லைன்னா ஆஸ்திரேலியா கூட போங்க. டாட் நானும் சொன்னேன், ஆனா இங்க லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால போக வேணாம்னு சொல்லிட்டாரு. ஓ அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஒரு நார்த் இந்தியன் டூருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கும். ஒரு டார்ஜிலிங், குளு மணாலி அந்த மாதிரி. குட் பிளான், நான் அரேஞ்ச் பண்றேன். கிருஷ்ணா பார்த்துப்பான், அவனுக்கு எக்கச்சக்கமான கான்டாக்ட்ஸ் இருக்கு, அவன் பார்த்துக்குவான். நோ ப்ராப்ளம். என்ன கிருஷ்ணா? ஷோர் அங்கிள், I'll take care. நம்ம தாங்க கிருஷ்ணாவை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐயோ அதெல்லாம் இல்லை ஆண்டி. நான் கூட உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். சாரி கிருஷ்ணா. சரவணன் அதெல்லாம் விடுங்க, பழசையே பேசிட்டு. நடாஷா, நான் வேணா கேப்டன் ஈஸ்வர்கிட்ட பேசட்டுமா? நீங்க காஷ்மீர் கூட போலாம், அவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவார். வேணாம் டாட், நம்ம தான் ஏற்கனவே அங்க போயிருக்கோமே. வேற எங்கேயாவது போலான்னு தான் இந்த பிளேஸை நாங்க யோசிச்சு வச்சோம். ஓகே போயிட்டு வாங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகே டாட், நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. கிருஷ்ணா தலை வலிக்குதுன்னு இல்ல, டேப்லெட் போட்டு ஒழுங்கா படுத்து தூங்கு, சரியா? குட் நைட் மாம். குட் நைட் டாட். குட் நைட். போய் தூங்குங்க.
நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணன். உண்மையிலேயே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு சந்தோஷம் தான் நட்டாஷா. நீங்க சும்மா தானே சொல்றீங்க. உங்களுக்கு என் மேல கோவம் தானே? சேச்சே, கோவம்லாம் இல்ல. நான் என்னோட ஆசைக்காக உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேனேன்னு நீங்க ஃபீல் பண்ண தானே செய்றீங்க? ஐயோ சத்தியமா இல்ல நட்டாஷா. நான் வேணும்னு செய்யல சரவணன். உங்க எக்ஸ் ஒய்ஃப் அந்த ஆனந்தி பேசினது என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. தாங்க முடியல. மற்றவங்களாம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை தப்பா பேசக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? அதை போய் மற்றவங்க தப்பா பேசினது என்னால டைஜஸ்டே பண்ண முடியல. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இப்போ நான் அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்துட்டேன். எனக்கு புரியுது நட்டாஷா. அதை நான் தப்பாவே நினைக்கல. நீ ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப எனக்கு சில விஷயங்கள்ல தெளிவு வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் எப்படிரா எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா அந்த தயக்கம்லாம் இப்ப சுத்தமா இல்லை. இனிமே நம்ம வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். புரியுதா? சரி, நமக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? பழனியில வச்சு நீங்க என் கழுத்துல தாலி கட்டி 1 மாசம் ஆயிருக்கும்ல? கல்யாணமாகி 1 மாசம் ஆச்சு. ஆனா இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. இத சொன்னா யாராவது நம்புவாங்களா? இப்படிதான் சிரிப்பாங்க. நீ ஏன் அது இதுன்னு பற்றி யோசிச்சுட்டு இருக்க? இனிமே தான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்க போகிறோம். நானும் அப்படிதாங்க. உங்க கூட தனியா பேசுறதுக்கு கூட டைம் இல்லை. இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எங்க உங்க உடம்ப சரியா பாத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் இல்ல, நான் நல்லா சாப்பிட்டேன். நீ தான் சரியா சாப்பிடுறதில்ல. வர வர தான் இழைச்சிட்டே போறேன். ஐயோ அம்மா வலிக்குதே. ஐயோ மா, ஐயோ அம்மா வலிக்குதே. முடியல. என்னாச்சு? கிருஷ்ணா, எந்திரி. ஐயோ என்ன என்னாச்சு? என்னாச்சு கிருஷ்ணா? ஒன்றும் புரியலையே. ஐயோ என்னாச்சு கிருஷ்ணா? இல்ல சார், போன் பேசிட்டு பால்கனில ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். மேல இருந்து விழுந்தியா? மேல இருந்து கீழ விழுந்துட்டியா? மேல இருந்து விழுந்துட்டியா? கிருஷ்ணா ஹாஸ்பிடலுக்கு போலாம். என்ன ஓகே? வாயை மூடு. ஃபிராக்சர் என்ன என்ன பண்ணிருப்ப? சரவணன் நீங்க தூக்குங்க சரவணன். முடியல. கிருஷ்ணா அங்கிள் சொல்லுங்க கேளு. ஹாஸ்பிடல் போலாம். நீங்க தூக்குங்க சரவணன். வா தூக்குங்க அவனை. 2 பேர் போங்க. ஐயோ வேணாம் சொல்லாதீங்க. விடுங்க. கிருஷ்ணா கூட்டிட்டு வாங்க, நான் கார் எடுக்கிறேன். ஓகே டா. எழுந்திரு கிருஷ்ணா. மெதுவா எழுந்திரு. வலிக்குது வலிக்குது. நாங்க வரட்டுமா? நாங்க 2 பேரும் தான் போறோம்ல, நீங்க வீட்ல இருங்க. சரி கொஞ்சம் பொறுத்துங்க போயிடலாம்.
என்னாச்சு கிட்டி? டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க கிட்டி. ஆங்கிள் மசில் ட்விஸ்ட் ஆயிடுச்சான். அதனால கம்ப்ளீட்டா 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. மற்றபடி போன்ல எந்த பிரச்சனையும் இல்லையா? என்ன கிருஷ்ணா இது? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? இல்லை ஆண்டி, எப்பவும் போல தான் நின்று பேசிகிட்டு இருந்தேன். அப்பா, திடீர்னு பேலன்ஸ் மிஸ் ஆகி ஸ்லிப் ஆகிடுச்சு. டாக்டர் டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா? இப்போதைக்கு இல்லை, இன்ஜெக்ஷன் மட்டும் ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் பெயின் பயங்கரமாக இருக்குமா, அதனால் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெயின் கில்லர் கொடுக்க சொல்லி அந்த மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே கிருஷ்ணா, வாங்க. நான் கூட ரூமில் இருக்கேன். உனக்கு டேப்லெட்லாம் கொடுக்கணும்ல? யாரு? நீங்களா? அலாரம் அடிச்சா கூட அது கேட்காம தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்க எப்படி டேப்லெட் கொடுப்பீங்க அவனுக்கு? சரவணன், நீங்க கிருஷ்ணா கூட போயிடுங்க. அவனுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்பா சரவணன், நீங்கள் 2 பேரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு யாரும் வேண்டாம். ஐ கேன் மேனேஜ். நீ சும்மா இரு கிருஷ்ணா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை நடாஷா, நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதெல்லாம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீயும் சரவணனும் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். உங்கள் லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இப்போ பாரு, என்னால் உங்கள் 2 பேரோட லைஃப் எப்படி பாதிக்குதுன்னு. உங்கள் ஹாப்பினஸ் நானே ஸ்பாயில் பண்ணுறணும்னு தோணுது. வெரி பேட். அடிச்சுனா பாரு, பேசாம இருக்க மாட்டியா நீ? நீ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நாங்க எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? அப்படி இல்லை நட்டாஷா. நீ எதுவும் பேசாத, சும்மா இரு. சரவணன், நீங்க போய் இருங்க அவனோட. வேண்டாம் நட்டாஷா. நீ பேசாம இருன்னு சொல்றேன்ல. நீங்க அவனை கூட்டிட்டு போங்க சரவணன். வா கிருஷ்ணா, நீ மாடி ஏறி ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நீ எங்க ரூம்ல இரு, நான் உன் ரூம்ல போய் தூங்குறேன். சரி சரவணன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க. மெதுவா 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 கிருஷ்ணா. ஓ வா. அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, ஐ மேனேஜ். ஓகே ஓகே ஐம் ஓகே ஐம் ஓகே. வலிதான் இருக்கு. வா. பார்த்து. அப்பா. பார்த்து பார்த்து. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சரவணன். தட்ஸ் ஓகே. நீங்கள் கொஞ்ச நேரம் நல்லா தூங்குங்க. எதுனாலும் என்னை எழுப்புங்க. நேரம்லாம் பார்க்க வேண்டாம், சரியா? சரி சரவணன், தேவையில்லாமல் உங்கள் லைஃப்பில் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். அப்படிலாம் இல்லை, நீங்கள் தூங்குங்க. தேங்க்யூ சரவணன். அம்மா, ஐயோ. அம்மா, ஏம்மா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இங்கேயாவது உட்கார்ந்துருக்கேனேன்னு சந்தோஷப்படு. இருக்கிற நிலைமைக்கு எங்காவது போய் செத்து தொலையாம வெக்கம் கட்ட போய். அம்மா, பாவி பாவி பாவி, மூஞ்சில கறி அள்ளி பூசிட்டாளே. இந்த மாதிரி நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல.
அம்மா எதுக்கு தேவையில்லாம வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? அப்படி வருத்தப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலையே. அம்மா அது கவிதாவோட புருஷன். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, புருஷன், பெரிய புருஷன். அவனுக்கு என்னடி தகுதி இருக்கு? எதை வச்சு அவனை மதிக்கணுங்கிற? எப்பவுமே அவனை பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாமா. அவன் 2 தடவை ரூம் பக்கம் வந்தப்ப கூட நான் துரத்தி அமிச்சேனே. இப்ப என்னடானா இப்படி ஆயிடுச்சு. 2 பேரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. 1000 தான் இருந்தாலும் கவிதா கல்யாணம் ஆன பொண்ணு. அன்னைக்கு சித்ரா அவ புருஷனோட சேரணும்னு சொன்னப்போ இதே மாதிரி தான் பேசி தடுத்தீங்க. ஆனா அவ மனசுல என்ன இருந்துச்சு? புருஷனோட சேர்ந்து வாழணும்னு. அதுக்கப்புறம் நம்ம போய் பேசணும், எதுவும் நடக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா சித்ரா ஆசைப்பட்டால அதே மாதிரிதானம்மா இதுவும். 1000 வெறுத்தாலும் சண்டை போட்டாலும் அவன் புருஷனா இருக்கானேங்கிற எண்ணம் வந்துருச்சு. இதுல என்னமா தப்பு இருக்கு? சரியான கூறு கட்டவளா இருக்கிற நீ. நேத்து வரைக்கும் என் கூட பொட்டி பாம்பு மாதிரி சுத்தின்னு கிடந்தா. ஐயோ, அவனை ஆகாத மாதிரி வெறுத்துட்டு எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறா? ஐயோ 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 ஐயோ, நான் நடிப்புடாமா, உலகமகா நடிப்பு. அவனை பார்த்தாலே பிடிக்கல, அவன் மூஞ்சியும் முகரியும் அவனை பார்த்தாலே வாந்தி வருது. நீ நான் டைலாக் விட்டாவ? ஆமாமா, என்கிட்ட அப்படிதான் சொன்ன அவ. ஆனா இன்னைக்கு அவ இப்படி கர்ப்பமா வந்து நிப்பாரு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? நல்லா இருப்பாளா அவ? அவன் நல்லவனோ கெட்டவனோ கன்றாவி. ஏதாவது ஒரு ஆம்பளை இருந்தா போதும்னு புருஷ சொகம் கேக்குதுமா அவளுக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்க வாயில இருந்து வருது? அன்னைக்கு அப்பா வேலை வெட்டிக்கு போகாம தண்ணி அடிச்சு தானே சுத்திட்டு இருந்தாரு. அவரை நீங்க எவ்வளவுலாம் திட்டி இருப்பீங்க, எப்படி எல்லாம் வெறுத்திருப்பீங்க. அதுக்காக அவரை நீங்க ஒதுக்கியா வச்சிட்டீங்க. அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் ஒன்னதானமா இருந்தீங்க. ஏய், அது வேற இது வேற. ஏதா கொண்டு வந்து எதுல முடிச்சு போட்டுன்னு கிடக்குற நீ? அம்மா எல்லாமே ஒண்ணுதாம்மா. அது எப்படி ஒண்ணாகும்? இந்த பாரு, என் புருஷன் தண்ணி அடிப்பார தவிர மத்தபடி இந்த அடுத்த குடிய கெடுக்கணும், அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு அந்த மாதிரி எண்ணெல்லாம் அவருக்கு சுட்டு போட்டா கூட வராதுடி. ஆனா அந்த கருவா பையன் இருக்கிறானே, தாடிக்காரன், அவன் அப்படிப்பட்டவனா? ஃப்ராடு பையன். ஊர் சுத்தி வேலை வெட்டிக்கு போகாம தண்ட கர்மாந்திரமா இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்லா பிளான் பண்ணி அடுத்தவங்க குடிய எப்படி கெடுக்கிறது, எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு யோசனை பண்றான் அவன். உன் அப்பாவையும் அவனையும் சேர்த்தெல்லாம் பேசாதம்மா. சரிம்மா, அவங்களுக்கு அவங்க நியாயம் தான் பெருசு. அவர் பண்றது தப்பாவே இருந்திருக்கட்டும்மா. தப்பாவே என்ன? தப்புதான். சரிம்மா, ஆனா கவிதாக்கு அவரை பிடிச்சிருக்கே, அதை நாம எப்படிமா தப்பு சொல்ல முடியும்? இதுக்கு மேல பழசையே பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அம்மா அவ வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும்ல. முக்கியமா நீங்க அவ மேல அன்பா இருக்கணும். அதைத்தாம அவ மனசும் எதிர்பார்க்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற நீ? அவளுக்கு ஆதரவா இருங்க. அவகிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கங்க. பாசமா 4 வார்த்தை பேசுங்க. அவ்வளவுதானே? பாசமா 4 வார்த்தை பேசுறேன். அவளை வர சொல்லு. அம்மா உண்மையாவ சொல்றீங்க? ஆடா, உண்மையதாம்மா சொல்றேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் உன் பேச்ச நான் மீற முடியுமா? கூட்டிட்டு வா, பேசுறேன். ஆனந்தி, கவிதா போய் கூட்டு வா. அம்மாண்ணா அம்மா தான். கவிதா, கவிதா, கவிதா. அக்கா, வா, அம்மா கூப்பிடுறாங்க, வாமா. என்னையா? ஆமா. இல்லக்கா, நான் வரல. ஐயோ, ஏம்மா? இல்லக்கா, அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் பயப்படாத, அக்காவும் கூட தான் இருக்காங்க, பாசமா தான் வர சொன்னாங்க. வா வாமா, வா. வாங்க மேடம், வாங்க. நீங்க என்ன கேட்டீங்க? அம்மா நம்ம கிட்ட அனுசரணையா பேச மாட்டாங்கன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, இப்ப பாருங்க. போங்க 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 போங்க. Show,